ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற ஒரு சின்ன கோல்டு வார் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் நிலவரப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஓ சமிட் சைனாவில் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. இந்த எஸ்சிஓ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2001 உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்பு. எஸ்சிஓ அப்படின்னா ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதோடைய முழு அர்த்தம். இதில் சில நாடுகள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைனா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான். அதாவது கிழக்காசிய நாடுகளில் இருக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதில் ஆசிய கண்டத்தில் இருக்கிற எந்த நாடு வேணால் எப்போ வேணால் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு ரூலு. அது என்ன எஸ்சிஓ சமிட் இத்தனை நாள் இந்தியா இதை அட்டன் பண்ணவே இல்லையே, இது ஏன் திடீர்னு வந்து இந்தியா இதுக்கு மேலே இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2001 2025 வரைக்கும் ரொம்ப கம்மியான எஸ்சிஓ மீட்டிங்ஸ் தான் இந்தியா அட்டன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த தடவை மேஜராக ரஷ்யா, இந்தியா, சைனா தான் இதில் மெயின் பார்ட்னர்ஸு. சரி, இந்த மீட்டிங் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியா மேலே, ரஷ்யா மேலெலாம் டேரிஃப்ஸ் போட்டிருக்காங்க. சைனா மேலே அடுத்து பாயும். இப்போவே நம்ம இதெல்லாம் கவுண்டர் பண்ணாட்டி நாளைக்கு இது பெரிய லெவலில் வந்து நம்ம மேலே உழுகும் அப்படிங்கிறதுல சைனா ரொம்ப உறுதியாக இருக்குது. அதனால இந்த ஒரு மீட்டிங்கை இப்போ செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல சைனாவுடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறார், ஜி ஜின்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய நிக்சன் ஷாக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 77களில் நிக்சன் வந்து நிறைய ரிஃபர்மேஷன் அமெரிக்கா ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்தார். அதனாலேயே உலகத்தில் மேஜர் சேஞ்ச் ஓவர் நடந்துச்சு. அத்தனை நாள் வரைக்கும் டாலருக்கு ஈக்குவலண்ட்டாக கோல்டு இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு எவ்வளோ கையிருப்பு இருக்கோ அதை வச்சு தான் வந்து நாடுகள் அவங்களுடைய கரன்சியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்துச்சு. அதை கொண்டு வந்ததே அமெரிக்கா தான். ஆனால் இந்த ஒரு 77 ரிஃபர்மேஷனில் திடீர்னு ஒரு நாள் வந்து நிக்சன் என்ன சொன்னார்னா, இனிமேல் நாங்கள் தங்கத்தை வச்சு காசு பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா தங்கம் எதையுமே உறுதிப்படுத்தாது, நாட்டு மக்களும் நாடும் தான் இதை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூல் கொண்டு வந்தார். ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பிரெட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து இந்த தங்கத்தை வச்சு அந்த நாட்டோடைய கரன்சியை பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூல். இப்போ அந்த பிரெட்டன் வுட்ஸை நிக்சன் பிரேக் பண்ணிட்டார். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய தங்கம் கையிருப்பு இல்லாத நாடுகளில் டாலரை கையில் வச்சுருந்தாங்க. ஏன்னா டாலர் வந்து கோல்டு பேக் பண்ணி இருந்துச்சு. இப்போ அவங்க கோல்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எதை வச்சுக்கிறது அப்படின்னா, எல்லாரும் டாலரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் பெட்ரோலியம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததால், அவங்க கணக்கு வச்சுக்கூடிய ஈஸியான ஒரு கரன்சியாக டாலர் இருந்ததால் டாலரை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, டாலர் வந்து தங்கத்தை நம்பி கிடையாது, டாலர் தனியாக அமெரிக்காவை நம்பி இருக்குது. ஸோ அமெரிக்கா எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணலாம், அதையே கல்ஃப் கண்ட்ரிஸ் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ என்னாச்சு, மீதி நாடுகள் எல்லாம் வந்து டாலரை வேறு வழி இல்லாமல் வாங்கி வர்த்தகம் செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதை தான் இப்போ நம்ம பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிஓ சமிட்டில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரிக்ஸ் கரன்சியை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அரபு கண்ட்ரிகளை நிறைய கண்ட்ரிஸ் அமெரிக்காவோட ஏகாதிபத்தியம் பிடிக்காத சில நாடுகளில் இருக்குது, அவங்களோட நம்ம வந்து பெட்ரோலியம் டீல்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த பிரிக்ஸ் கரன்சியை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே கரன்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரிக்ஸ் கரன்சியோட வேல்யூ மேலே போக ஆரம்பிச்சிடும். சைனா, இந்தியா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் பாப்புலேஷனில் அதிகமாக இருக்குது. ஏஷியன் சைடில் சூப்பர் பவர்ஸ். அந்த பக்கம் எப்படி அமெரிக்காவோ, இந்த பக்கம் நம்ம இருந்துக்கலாம். எப்படி டாலருக்கு அப்புறம் யூரோ வந்துச்சோ, யூரோக்கு அப்புறம் பிரிக்ஸ் கரன்சி இப்படி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து வர்த்தகம் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் கொண்டு வராங்க. 3வது, இந்தியா சைனா எல்லை பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து டூரிசமை வந்து எனேபிள் பண்ணுவோம். 2 நாடுகளுக்கும் மக்கள் வந்து போகிறதுக்கும் வர்த்தகம் பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரேட் பாலிசிஸை ஈஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா, இதில் இந்தியாவை விட சைனாவுக்கு தான் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து இது வரைக்கும் இந்தியன் ஓஷனால் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரவே முடியல. இப்போ சைனாவும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, சைனா ஈஸியாக இந்தியன் ஓஷனுக்குள்ளே வந்து போயிடுவாங்க. இத்தனை நாள் அமெரிக்காவோட இந்தியா ஃப்ரெண்டாக இருந்ததால் நம்ம இந்த இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ இவனுங்க உள்ளே வந்துட்டானுங்க அப்படின்னா, இந்தியாவும் சைனாவும் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே வருவாங்க. அப்புறம் இந்தியன் நேஷனோட ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம தலைவர்கள் இதெல்லாம் புரிஞ்சு செய்கிறாங்களா, புரியாமல் செய்கிறாங்களான்னு தெரில. 4வது பாயிண்ட் என்னென்னா, டெரரிசமுக்கு அகைன்ஸ்டாக இந்த 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணணும். இந்த 3 நாளில் எவன் தொட்டாலும் 3 பேர் சேர்ந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்டு, இந்தியாவும் சைனாவும் இத்தனை நாள் எனிமீஸு. திடீர்னு என்னோடய எனிமியை வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் எதிரிகள்லாம் வந்து அவனுக்கு நண்பனாக இருப்பான், என்னோட நண்பனெல்லாம் அவனுக்கு எதிரியாக இருப்பான். இப்போ எல்லாமே அப்படியே ரிவர்ஸாக மாறிடும். ஸோ இந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க மக்களே? இது வந்து இந்தியாவுக்கு சாதகமாக அமையுமா, இல்லை இந்தியாவுக்கு எதிராக அமையுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் கீழே டைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.